2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்க்கும்போது, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மிகவும் வலுவான நிலையில் உள்ளன என்பதை பல அரசியல் தரவுகள், நிலவரங்கள் மற்றும் கிரவுண்ட் லெவலான ட்ரெண்டுகள் தெளிவாக காட்டுகின்றன. திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி கடந்த சில ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வெல்ஃபேர் சென்ட்ரிக் நலத்திட்ட உதவிகள் மிக அதிகமாக பண்ணின ஒரு கவர்னன்ஸாக பெண்கள் மற்றும் மாணவர்கள் குறித்தான பல திட்டங்கள், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற பல திட்டங்கள் மற்றும் திராவிடின் மாடல் என்ற நெரேட்டிவ் மூலம் ஒரு கன்சிஸ்டண்டான கவர்னன்ஸ் இமேஜை உருவாக்கியுள்ளதை நாம் மறுக்கவே முடியாது. இது சாதாரணமாக ஒரு இன்கம்பெண்ட் அரசுக்கு கிடைக்காத அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரீகால் வேல்யூவை உருவாக்கியுள்ளதும் மிகப்பெரிய ஒரு உண்மை. குறிப்பாக நகரப்புறங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்னும் பெரிய அளவில் ஆதரவு நீடித்து வருகிறது. பெரும்பாலும் ஐடி துறை சார்ந்த காரிடார்களாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டுகளாக இருக்கட்டும் மற்றும் மெட்ரோபாலிட்டன் பகுதிகளில் டெவலப்மெண்ட் பர்செப்ஷன் டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக உள்ளது. இதனுடன் மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலமான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள், அப்புறம் மதிமுக போன்ற பல்வேறு இடதுசாரி அமைப்புகள் அத்தனை பேரையும் கொண்ட மெகா கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகள் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக, இந்த விஷயத்தால் ஓட் ஸ்பிளிட்டுங்கிறது மிக மிக குறைவாக இருக்குங்கிறதும் இங்கே நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். மேலும் மைனாரிட்டி மற்றும் சோஷியலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோட வாக்குகள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கன்சால்டேட் ஆகும் என்பது பெரிய எலக்டோரல் அட்வான்டேஜ் இந்த இடத்துல. இதற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தனது கோர் ஓட் பேங்கை வைத்திருந்தாலும் ஒரே தளபதி இல்லாம இன்டர்னலாக பல ஃபேக்ஷனாக அவர்கள் பிரிந்திருப்பதும் மற்றும் அலைன்ஸோட கிளாரிட்டி இப்போ வரைக்கும் அது என்டிஏ தலைமையிலான கூட்டணியா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான கூட்டணியா அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் காரணமாகவும் திரு அண்ணாமலை போன்றவர்கள் பல காரணங்களில் பல மீட்டிங்கில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் ஒரு கிணத்து தவளை, அவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொன்ன அதே அண்ணாமலை அவர்களும் அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல்வேறு மேடைகளில் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கின பாமகவினுடைய திரு அன்புமணி ராமதாஸ், திரு டிடிவி தினகரன் ஆகியோர்கள் சேர்ந்து இந்த இடங்களில் ஒரு கூட்டணியை அமைத்திருப்பதனால் அவர்கள் வாக்குகள் முழுமையாக ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் பல்வேறு அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இருக்கக்கூடியதை நம்ம களத்தில் பார்க்குறோம். அப்போ முழுமையாக இந்த வாக்குகள் கன்வெர்ட் செய்யும் திறன் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணிக்கு இருக்குது. அதே சமயம் பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய கூட்டணி வைத்திருப்பது ஒரு சில பகுதிகளில் கூடுதல் வாக்குகளை ஈர்த்தாலும் அது ஒரே தேர்தல் மைனாரிட்டி மற்றும் ஒரு செக்குலர்ஸ் ஓட்டர்ஸை திராவிட முன்னேற்ற பக்கம் தள்ளும் ரிவர்ஸ் இம்பேக்டை உருவாக்குகிறது அப்படிங்கிறதும் இங்கே நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இதே சமயம் திரு சீமான் மற்றும் விஜய் போன்றவர்களுடைய ஒரு தேர்ட் ஃபோர்ஸ், ஒரு 3ஆம் முனை 4ஆம் முனை போட்டியாக இங்கே ஒரு பிளேயர்ஸாக உருவாக்கி இருக்கக்கூடிய இவர்கள் எந்த விதத்தில் இந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்குரிய வேலைகளை செய்வார்கள் அப்படிங்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இன்டைரக்டான அட்வான்டேஜை தரும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஏனெனில் அவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிக்கும் நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இதனால் ஆப்போசிஷன் யூனிட்டி மிகவும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீது பெரிய அளவிலான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேவ் தற்போதைக்கு தெளிவாக உருவாகவில்லை அப்படிங்கிறது தான் மிக நிதர்சனமான உண்மை. அதே சமயம் இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டை தாண்டிலும் அவர்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டைரக்டாக பெனிஃபிஷரிஸை அடைந்துள்ளது. பெண்கள், மாணவர்கள், ரூரலில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு டிசிசிவான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இத்தனை காரணிகளும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. இந்த அனைத்து காரணங்களையும் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது 2026 தேர்தல் முழுமையாக ஒன் சைடடாக மாறும் என்று கூறுவது ஒரு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜாக இருந்தாலும் கூட தற்போதைய அரசியல் சமன்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவான முன்னிலை இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆப்போசிஷனை பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த ஓட் பேங்க்ஸை அத்தனையும் டிரான்ஸ்ஃபராக சீராக நடைபெறாமல் இருந்தால் இது டிஎம்கேக்கு ஒரு ரிலேட்டிவலான கம்ஃபர்டபுளான ஒரு விக்டரியை கம்ஃபர்டபுளாக அவர்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு மார்ஜினை உருவாக்கும்.
ஈவன் அது வந்து ஒரு ஈஸி வெற்றியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் என்பதுதான் தற்போதைய நிலைமையில் ஒரு ஆழமான ஒரு அரசியல் மதிப்பீடு. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த திட்டங்கள் ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்றிருக்கிறதாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், அவருடைய புதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் வீடு வீடாக சென்று பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு போர் முனையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களையும், அவர்களுடைய தலைவர்களையும் எதிர்த்து இன்றைக்கு அரசியல் களம் காணக்கூடிய அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்ன்னு நம்ம அடையாளப்படுத்தக்கூடிய சீமான் அவர்களாக இருக்கட்டும், திரு விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் என்ன முடிவை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டியதற்கு இன்னும் காலம். மே 4ஆம் தேதி அதற்கான ஒரு விடையை தர காத்து கொண்டிருக்கிறது. உங்களைப் போல் நானும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். மற்றும் ஒரு காணொளியில் அடுத்தடுத்த நாட்கள் உங்களை சந்திக்க வருகிறோம். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.